விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவை எப்போதும் களை கட்டியிருக்கும். அங்குதான் புத்திசாலி தெனாலிராமனும் இருந்தார். அன்று ஒரு விசித்திரமான மாயாவி அரசவைக்கு வந்தான். அவன் அரசரிடம் ஒரு ரகசிய வித்தையை செய்யப் போவதாக கூறினான். மகாராஜா, என் மந்திரத்தின் மகிமையை இப்போது காண்பீர்கள். அரசே, உங்கள் நிழலை அப்படியே சுத்தமான தங்கமாக மாற்றுகிறேன். அதற்கு எனக்கு 1000 பொற்காசுகள் வேண்டும் என்றான் அவன். நிழலை அப்படியே சுத்தமான தங்கமாக மாற்றுகிறேன். அதற்கு எனக்கு 1000 பொற்காசுகள் வேண்டும் என்றான் அவன். அரசர் ஆசைப்பட்டார். ஆனால் தெனாலிராமனுக்கு அந்த மாயாவி ஒரு ஏமாற்றுக்காரன் என்பது சட்டென்று புரிந்துவிட்டது. உடனே தெனாலிராமன், அரசே, இவருக்கு 10,000 காசுகள் தரலாம். ஆனால் வித்தைக்கு முன் ஒரு சின்ன சடங்கு என்றார். அரசே, இவருக்கு வித்தைக்கு முன் ஒரு சின்ன சடங்கு. உங்கள் நிழலில் உள்ள தோஷத்தை நீக்க அதை இந்த நெருப்பால் எரிக்கப் போகிறேன் என்று கூறி தீப்பந்தத்தை நீட்டினார். காட்டுகளை எரித்தால் தானும் எரிந்து விடுவோம் என பயந்த மாயாவி, வேண்டாம், நான் பொய் சொன்னேன் என கத்தினான். தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த ஏமாற்றுக்காரன் அங்கிருந்து தலைதெறிக்க ஓடினான். அரசர் சிரித்துக் கொண்டே தெனாலிராமனை பாராட்டினார். ஏமாற்றுக்காரனிடமிருந்து அரசரை காப்பாற்றினார் தெனாலி. பேராசை பெருநஷ்டம், சமயோசித புத்தியே எப்போதும் வெல்லும்.